தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பெண்ணை கொடூரமாக கத்தியால் குத்தி தங்க நகை பறிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டோ ஓட்டுநர் தங்கபாண்டியிடமிருந்து ஆட்டோ, தங்க நகைகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் இரத்த வெள்ளத்தில் சாலையில் கிடந்த சங்கர் சித்ராதேவியை அவ்வழியாக வந்தவர்கள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆட்டோ ஓட்டுநர் தங்கபாண்டி கைது. தலைமறைவாக உள்ள ராமநாதனை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில்குமார். வணக்கம் செந்தில்குமார், விவரங்கள் என்ன? அதாவது விருதுநகர் மாவட்டம் யானைக்குழாய் தெருவைச் சேர்ந்தவர் முருகேசன் என்பவரது மனைவி சங்கர் சித்ராதேவி. இவர் அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் உணவகத்தில் வேலை செய்து வருகிறார். தினமும் காலை 5 மணிக்கு புறப்பட்டு மாலை வீடு திரும்புவதாக அவர் வழக்கமாக கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இன்று காலை வழக்கம் போல சங்கர் சித்ராதேவி விருதுநகர் ஆத்துப்பாலம் பகுதியிலிருந்து அருப்புக்கோட்டைக்கு செல்ல பேருந்திற்காக நின்ற பொழுது அந்த பகுதியில் வந்த அதே பகுதியைச் சேர்ந்த தங்கப்பாண்டியன் என்ற ஆட்டோ ஓட்டுநர் தானும் அருப்புக்கோட்டை செல்வதாகவும் அங்கு உங்களை இறக்கி விட்டுவதாகவும் ஏற்றிக்கொண்டு செல்லும் வழியில் மற்றொரு நபரான அவரது நண்பர் ஏறியுள்ளார். ராமநாதன் என்ற நண்பர் ஏறியுள்ளார். இருவருமே கடந்த சிறிது தூரத்துக்கு சென்ற பின்னர் அவர்கள் வைத்திருந்த கத்தியால் சரமாரி தாக்கியுள்ளனர். அவர்களிடமிருந்து 4.5 பவுன் தங்க நகையை பறித்துக் கொண்டு சித்ராதேவி பல்வேறு இடங்களில் அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கக்கூடிய நிலையில் பல்வேறு இடங்களில் தாக்குதல் நடத்தி அவரை கீழே தள்ளிவிட்டு அவர் நகையை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். சம்பவ இடத்தில் அருகில் இருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு உடனடியாக அருப்புக்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் ஆட்டோ ஓட்டுநர் தங்கப்பாண்டியன் தற்போது கைது செய்யப்பட்டால் மேலும் அவர் பயன்படுத்திய அந்த ஆட்டோ உள்ளிட்ட தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. ஒரு பயணியிடமிருந்து ஆட்டோ ஓட்டுநரே நேரடியாக பட்ட பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்று என்பது அந்த பகுதியில் பரபரப்புடன் காணப்படுகிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் தங்கப்பாண்டி நண்பர் கூட்டாளியான ராமநாதன் என்பதை தீவிரமாக தேடி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குமார்.